Hi aspirants, welcome to this week's newspaper analysis from SRB. In this video, we will try and cover all the important news related to UPSC from various newspapers like the Hindu, the Indian Express and so on. We cover the news in the mains and in prelims perspective. Now let's go into first topic for today. Today's first topic is about the East, turning to the East. That is, there is a lot, we have been in the last classes and all in the last videos, we have been talking about the conflicts happening in the West and how it impacts India and what India has to do and so on, all these things. Now, it's the other perspective here. But in the West, in the Middle East, there's a lot of conflicts going on and it will impact India. So, why not India shift its concentration to the East? ஈஸ்ட்ல வந்து எவ்வளவு முக்கியமான இடங்கள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா ஹேஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் இது. ஓகே, ஸோ ஈஸ்ட் ஏஷியா சமிட் டுக் பிளேஸ் இன் லாவோஸ் லாஸ்ட் வீக். So in that, Indian Prime Minister Modi visited it. There are some important facts here. One is, this year is the 30th anniversary of India's look east policy that was created in 1994. அதாவது ஈஸ்ட் பக்கமுள்ள நாடுகள் கூட இந்தியாவுக்கு நல்ல ஃபாரின் ரிலேஷன்ஸ் இருக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் லுக் ஈஸ்ட் பாலிசி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 10th anniversary of ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட் பாலிசியோட அடுத்த லெவல் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ see here, in the 1990s, a sense of great power cooperation and a rise of economic globalization created favorable conditions for regional institution building. அந்த 90s டைம்ல குளோபல் பவர்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தா சின்ன சின்ன ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஏசியான் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் உருவாக்குறதுக்கு அந்த சான்சஸ் நல்லா இருந்தாலும் அதனால தான் ஏசியான் அந்த டைம்ல உருவாச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் அலவுட் ஃபார் இந்தியாஸ் ரீஇன்டெகிரேஷன் வித் த ரீஜன். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, இந்தியா வந்து ஈஸ்ட் கூட நல்லா ரீஇன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நவ் it's different. Great powers are increasingly at odds and their rivalry is slowing. ஏன்னா USA versus USSR அந்த மாதிரி பெரிய பெரிய பவர்ஸ் இருக்கிற ரைவல்ரிஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரதுனால situations are changing. But at the same time, on the other hand, China's regional assertiveness, especially regarding maritime disputes in the South China Sea, and this has left ASEAN struggling to manage பீஜிங் பிகமிங் அ மிலிட்டரி டாமினன்ஸ். இப்போ பிரச்சனை என்ன, முன்னாடி வந்து USA வர்சஸ் US அந்த மாதிரி குளோபல் பவர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏஷியானோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட மிலிட்டரி டாமினன்ஸை தடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சவுத் சைனா சீல அங்கே இருக்கிற ஸ்பிராட்லி ஐலண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யாருக்கு சொந்தம்ன்றது, சைனா அது மொத்தத்தையும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொந்தம்னு சொல்றது, அந்த 9 லைன் வரைக்கும் எல்லாமே எங்களுக்குன்னு சொல்றது. ஸோ இதை எல்லாத்தையும் ஜமாளிக்கிறதுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. ஸோ the region's fear of China has made it hesitant to fully capitalize US's determination to counter Beijing. USA வந்து பீஜிங்கை கவுண்டர் பண்ண நினைச்சா கூட இந்த நாடுகள் போய் USA கூட சேர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வேலை சேர்ந்தா சைனாவோட கோபத்துக்கு ஆளாயிருவோமோ, நம்மளுக்கு அதனால பிரச்சனை வரும்னு பயப்படுற லெவலுக்கு சைனாவோட பவர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. At the same time, deglobalization is posing new challenges. அது போக இன்னொரு விஷயம் படுறது, குளோபலைசேஷன் வளர்ந்துட்டு இருந்தது போக now the scenario is changing opposite, deglobalization. அந்தந்த நாடுகளில் உள்ளார வந்துட்டு ரீஜனல் கோஆபரேஷன் நிறைய உருவாகுது. இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. நான் இது போக சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர்ல உள்ள அந்த இன்டர்னல் ப்ராப்ளம், ஜுண்டா ரூல் நடந்துட்டு இருக்கிறது. அதுல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான முடிவும் கிடைக்கல. நோ கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக்ஸ் ஃப்ரம் தட். அண்ட் அட் த சேம் டைம், where does this leave India in relation to Asian? இவ்வளோ பிரச்சனைகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல போயிட்டு இருக்கும்போது இந்தியா எப்படி இதை ரிலேட் பண்ண பார்க்குறாங்க? ஸோ இந்தியாஸ் ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் இன் த ரீஜன் ஹேஸ் ரைசன் தேங்க்ஸ் டு த சஸ்டெயின்ட் எக்கனாமிக் growth and growing military capabilities. ஸோ ஒரு பக்கம் சைனா வளர்ந்துட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ், எக்கனாமிக் கேப்பபிலிட்டிஸ் வளர்ந்துட்டு இருக்கிறனால ஏஷியன் கூட இன்டெகிரேட் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. See the next point here, India's active membership in things like Quad, and it has also given more integration with the சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஏன்னா குவாடுன்றது இந்த பக்கம் வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான் கூட எல்லாம் இந்தியா கார்பரேஷன் இருக்கிறனால அங்கே உள்ள சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம், டெல்லி, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இதில் இன்டெகிரேட் பண்ணுறாங்க, திங்ஸ் லைக் ரீஜனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Now, in the last decade, India has also expanded bilateral military cooperation with several countries. ரெண்டு நாடுகளுக்கு ஒப்பந்தம், மிலிட்டரி ஒப்பந்தங்கள் வந்துட்டு இந்தியா அதிகமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. One important thing is with Philippines. All these things you should be able to mention in your mains answers. And apart from this, India's trade policy with ASEAN, it is always problematic. ஏன்னா நம்ம ட்ரேட் பாலிசிஸ், ட்ரேட் டேரிஃப் டீடைல்ஸ்லாம் வந்து இன்னும் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ப்ராப்பராக போடல. இன்னொரு நியூஸ் ஆர்டிகல் கூட இதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் அட் த சேம் டைம், ட்ரேட் ரிலேஷன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லாட்டி கூட
ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது, 130 பில்லியனுக்கு வந்து போயிருந்துருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்குன்னா அபவுட் 44 பில்லியன் இன்க்ரீஸ் கூட ஆயிருக்கு. அப்போ ட்ரேட் ரிலேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாட்டி கூட ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்தியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கூட கண்ட்ரிஸ் கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டியது, ரிலேஷன் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். பியூர்லி மெயின்ஸ் ரிலேட்டட் ஆர்டிகல் திஸ் இஸ். Next one, another one more article. This talks about subsidies for free food. அந்தியோதய யோஜனா, இந்த மாதிரி விஷயங்கள், ரேஷன் கடையில் ஃபுட் கொடுக்குறது, ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃபுட் கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கறதுனால வர பிரச்சனைகள் என்ன, அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீடைல் ஆர்டிகல் ஒன்று வந்துருக்குது. இதில் we'll see what it is. So October 16 is called as World Food Day. இந்த நாளில் என்ன பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து தான் இந்த FAO, யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் இந்த டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டார்கெட், இவங்களோட கோல் என்னன்னா என்ஷூர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. இதுதான் அவங்களோட கோல். நான் see here, இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உலகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பசிப்பட்டினி வந்து குறைச்சிருக்குது. ஏன்னா ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபெர்டிலைசர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மூலியமா அதிகமான வந்துட்டு பசிப்பட்டினி வந்து குறைச்சிருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அது போக கூட ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, சோஃபி ரிப்போர்ட். மார்க் திஸ் ஒன், சோஃபி ரிப்போர்ட் இஸ் பை FAO. இது என்ன சொல்லுதுன்னா 2.33 பில்லியன் பீப்புள் ஸ்டில் ஆர் இன் மாடரேட் ஆர் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சோஃபி ரிப்போர்ட்னு சொல்லுது. நோட் டவுன் திஸ் ரிப்போர்ட். Now, this year's regime of FAO's World Food Day is Right to Food for a Better Life and Better Future. Prelims fact. இந்த வருஷத்தோட தீம், வேர்ல்ட் ஃபுட் டேவோட தீம் வந்து தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்றாங்கன்னா ரைட் டு ஃபுட் அப்ரோச் ஆஃப் த FAO என்கரேஜ் தான். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபுட்னு சொல்லி UN கொண்டுட்டு வந்துறதுனால அந்த டைம்ல இந்த கவர்மெண்ட் 2013 என்ன பண்றாங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போடுறாங்க. இந்த ஆக்ட் படி என்ன பண்றாங்க, 5 kg per month அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சப்சிடைஸ்ட் பிரைஸ்ல. 3 ரூபாய்க்கு அரிசி, 2 ரூபாய்க்கு கோதுமை, 1 ரூபாய்க்கு கோஸ் கிரெயின்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து அப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்படி சப்சிடைஸ்டு ஃபுட் கொடுக்கும் போது ஃபார்மர் சப்சிடி கொடுக்க வேண்டி வரும். அதனால WTOட பிரச்சனை வரும். ஆனால் இங்கே UN வந்துட்டு ரைட் டு ஃபுட்ன்ற அப்ரோச் எடுத்ததுனால அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்தியன் கவர்மெண்ட் அந்த டைம்ல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் போட முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவே இருந்த பிளானிங் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஹெட் கவுண்ட் பாவர்ட்டி ரேஷியோ வாஸ் அபவுட் 21%. அப்படி இருந்தும் பாவர்ட்டி ரேஷியோ அதிகமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் லேட்டர் அதை ரீவிசிட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அதை 29% சொல்றாங்க. யார் சொன்னது, ரங்கராஜன் கமிட்டியில. ஸோ அப்போ பாவர்ட்டி இன்னும் இருந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி ரங்கராஜன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ லேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அனதர் 1990 to 2004 அந்த டைம்ல ஃபுட் சப்சிடி எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, PDS டார்கெட்டட் ஸ்கீமா மாத்துறாங்க. அதாவது ரேஷன் கடையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சப்சிடி கொடுக்காம தேவையானவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணுன்ற மாதிரி டார்கெட்டட் ஸ்கீமா மாத்துறாங்க. இதுல விதவிதமா பிரிக்கிறாங்க. அந்தியோதயா ஸ்கீம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபுட். அதே வந்து அதுக்கு மேல கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, MSP பிரைஸ்ல பாதி அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அதை வச்சு ஃபுட் வாங்கிக்கணும். இது அதை விட பணக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, MSPல 90% ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஃபுட் கிரெயின்ஸ் வாங்கிக்கலாம். இப்படி மாதிரி டார்கெட்டட் PDS வந்து மாத்தினாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, PDS சிஸ்டம்ல, ஃப்ரீ ஃபுட் சிஸ்டம்ல இதுதான் பெஸ்டா இருந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. But at the same time, distributing free food for more than 800 million people is economically irrational, which means that இது சரி வராது. 800 million people எல்லாருக்கும் free food கொடுத்து, it's not a great idea. Some people who don't need it at all, for them also it's being given, too much subsidies being given. But this article says how that money should be properly used in other ways. Okay, now see here. Now, in this present government, they have given a definition to measure poverty. Under Niti Aayog's multi-dimensional poverty index, they say poverty ratio has declined from 29.13% to 11.28%. 2013ல 29% poverty ratio இருந்தது. இப்போ ஒரு 11.2% தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. Okay, so this also you can use it in your mains detail. And now, this article says free food can be given somewhere around for 15% of people. ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாரும் ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து ஓட் கேச்சிங் டாக்டிக் தான், ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இது வேலை செய்யாதுன்னு சொல்லுது இந்த ஆர்டிகல். யூ கேன் யூஸ் தீஸ் ஆல் டீடைல்ஸ். ஃபுட் சப்சிடி இஸ் லார்ஜஸ்ட் சப்சிடி இன் த யூனியன் பட்ஜெட். எல்லா சப்சிடியோட ஃபுட் சப்சிடி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. And along with fertilizer subsidy, it cuts down much more rational and productive investments in agri-food space like agri R&D, precision agriculture, micronutrients,
விமென்ஸ் எஜுகேஷன், சானிடேஷன். அதாவது இவ்வளவு சப்சிடி கொடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பணத்தை செலவு பண்ண முடியாம போகுது. ஸோ இது என்ன பண்ணும், இது வந்து பாவர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும். இதனால ஃபுட் சப்சிடி கொடுக்கறதுனால மட்டும் பாவர்ட்டி கம்மியாயிராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. ஸோ ஃபுட் சப்சிடி என்ன பண்ணுன்னு சொல்றாங்க, தேவையான இடங்களுக்கு கொடுக்கணும், மிச்சத்தை வந்து ஃபுட் சப்சிடி தேவையில்லாம ஃப்ரீ ஃபுட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் ஹவு டு டூ தட், டிஜிட்டைசேஷன் ஆஃப் அக்ரி ஃபுட் சிஸ்டம் கேன் கம் இன் வெரி ஹேண்டி. இந்த மாதிரி ஏதாவது டிஜிட்டைசேஷன் பண்ணலாம், யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணா அப்பதான் எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு 2030 அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கேன். ஏன்னா நார்மலா எல்லா ஆர்டிகல்ஸும் ஃபுட் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபுட் கிவிங் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து கவுண்டரா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபுட் 800 மில்லியன் பீப்புளுக்கு இவ்வளவு பேருக்கு கொடுக்கறனால அதனுடைய விளைவு என்ன ஆகும், அது ஆக்சுவலா மக்களுக்கு கெடுதல் தான் பண்ணுன்றதுக்கான பாயிண்ட்ஸ் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் யூஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் வெரி வெல் இன் யுவர் மெயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அபவுட் ரேர் டிசீஸ். ரேர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் அவ்வளவா இந்தியாவில் என்ன அதிகமாக இருக்குல்ல, அதுக்கான மெடிசின்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு கவர்மெண்ட் என்ன அடுத்து பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. We'll see what is this. So there is something called orphan drugs. So what is orphan drugs? Medicines that are used for treating rare diseases. These are called as orphan drugs. So WHO என்ன சொல்றாங்கன்னா, what are this rare disease அப்படின்னா, they are debilitating lifelong condition which affect 1 in few people in 1000. 1000ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வரும். ஆனா எப்படி இருக்குமா, லைஃப் லாங் இருக்கும், ரொம்ப சீரியஸா இருக்கும், ட்ரீட் பண்றது கஷ்டமா இருக்கும். Some of the examples are given here. Gaucher's disease, lysosomal storage. So a list of diseases are given. Please see this article. Anyway, the document will be given in the description. Take and see this. The National Registry for Rare and Other Inherited Disorders started by the Indian Council of simply ICMR. So who classifies these diseases? Important point here. National Registry for Rare and Other Inherited Disorders. அவங்க எதுக்கு கீழே வர்றாங்க, ஐசிஎம்ஆருக்கு கீழே வர்றாங்க. And one more thing, therapies are available only for less than 5% of rare disease. Okay, so மற்றதுக்கு தெரப்பி கிடையாது. Less than 1 in 10 patients receive disease specific care. 10ல ஒருத்தருக்கு தான் கேரே கிடைக்குது, மற்றவங்களுக்கு கேர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. And in India, rare diseases are categorized into 3 groups. This is one important prelims fact. So what is group 1? Group 1 is it can be treated with one-time curative procedure. ஒரு தடவை மருந்து கொடுத்தா சரியா போயிடும். Group 2 disease, important prelims facts, try to note them down. They require long time or lifelong treatment. Lifelong treatment கொடுத்துட்டே இருக்கணும், which are relatively less costly and have shown documented benefits. அதாவது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஆனா மருந்தோட வேலை கம்மியாக தான் இருக்கும், ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். Third category group is there. Third group is effective treatment is available. Treatment is available, but they are very expensive. And they also have to go for lifelong. So treatment இருந்தாலும் எடுத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுதான் group 3. And in 2021, the national policy for rare diseases was launched. Important prelims fact. So what does this policy do? They give assistance of up to rupees 50 lakh for patients. இந்த டிசீஸை வந்துட்டு கியூர் பண்றதுக்கான மெடிசன் 50 lakhs வரைக்கும் எய்டு கொடுக்குறாங்க. And this is not given everywhere. In certain medical institutions is given, like AIIMS in Delhi, PGIMER in Chandigarh, Institute of Postgraduate Medical Education Research in Kolkata's SKSKM Hospital. So சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் this MPRD scheme is working. So this is not for all hospitals. Now what here happens is donors can choose the hospital and patient treatment they wish to support. So donors என்ன பண்ணலாம், இவங்க வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலியமா பணத்தை வந்து டொனேஷன் பண்ண முடியும். இந்த ரேர் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா யார் வேணாலும் போயிட்டு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. And one more thing, many medicines and therapies for rare diseases are patented, and that is why it is very expensive. So ஏன் இந்த மருந்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னா everything is patented. Now what to do? Import of rare disease medicines by the patients does not attract customs duty. This is one important thing. ஸோ வெளிநாட்டில் வந்து மருந்து உள்ள இருந்த டிசீஸ் கொண்டு வந்தால் கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது. பட் கம்பெனிஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. வேற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் உள்ள ஒரு கம்பெனி வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தாங்க. தே ஹேவ் 11% கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ஆல்சோ 12% GST. Now Delhi court has said that you have 30 days deadline to process the necessary exemptions for GST and income tax law. So இந்த மெடிசன்ஸ்க்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி டைம் கொடுத்து ஆல்ரெடி court has given a verdict as well. Now if the treatment or medicines for rare disease are not available, the government can, under the Patents Act of 1970, allow a third party to manufacture them against payment of royalty to the patent holder. So the medicines patent இருந்தாலும் கூட பேட்டன்ட் ஹோல்டருக்கு தேவையான ஒரு ராயல்ட்டி பணத்தை கொடுத்துட்டு இந்தியாவில் உள்ள கம்பெனிஸ் சொல்லி இந்த மருந்தை தயாரிக்க வைக்க முடியும்னு சொல்லி this is one of the option. பேட்டன்ட் மெடிசன்ஸோட விலையை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட் கேன் ஆல்சோ பேட்டன்ஸ்
கவர்மெண்ட்டே பேட்டன் வாங்கிக்கலாம் டு என்ஷூர் தட் அவைலபிலிட்டி ஆஃப் மெடிசின்ஸ். ஒருவேளை பேட்டன் ஹோல்டர் வந்துட்டு ராயல்ட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், மறுக்கிறாருன்னு சொன்னால் கவர்மெண்ட்டே வந்து பேட்டன் வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், India, there is no enough research and development for rare disease. That also has to increase. Another important point. And next one, இந்த ரேர் டிசீஸ்லாம் மெடிசின்ஸ் வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து டிஜிசிஐ அப்ரூவல் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ டைரக்டரேட் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்துட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் இந்த மெடிசின்ஸ்க்கு. அவங்க ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு காரணம் மெடிசின்ஸ் ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதையும் சரி பண்ணணும்னு சொல்லி சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆர்டிகல் டாக்ஸ் அபவுட் ரேர் டிசீஸ்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன, அதில் இந்தியாவில் அது எத்தனை குரூப்பை பிரிச்சிருக்கிறாங்க, அது ஏன் விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பேட்டன் பண்ணியிருக்காங்க, அதை சால்வ் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம். ஃபுல் டீடைல்ஸ் ஆர் கிவன் ஹியர். ட்ரை டு note this down. Next thing, one dragon drones அப்படின்ற ஒரு science and tech related article. So in this they are talking about dragon drone. This is a type of drone which emits like fire sort of thing. It's a weapon being used in Russia-Ukraine war. So இது ஒரு drone, it is a military drone. That's what you have to know. இது என்ன பண்ணுன்னா it releases molten metal. அதாவது எந்த அளவுக்குனா 2400 டிகிரி செல்சியஸ்ல அளவுக்கு மோல்டன் மெட்டலை வந்து கீழே தூக்கி போடுமாமா. See how எந்த அளவுக்கு சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா they use a chemical called thermite. So how was thermite made? A mixture of aluminum and iron oxide. And then இது வந்து புதுசாக கிரியேட் பண்ண கெமிக்கல் it was created some century 100 years முன்னாடி தயாரிச்சிருக்காங்க. when ignited இதை பற்ற வச்சாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுமா, இட் கிவ்ஸ் அ செல்ஃப் சஸ்டெய்னிங் ரியாக்ஷன். அப்படி இந்த ரியாக்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து. அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் திஸ் ஃபயர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். தட் இஸ் வை இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அது வந்து போனை கூட டேமேஜ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான நெருப்பு வந்து வெளியே விடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க இப்பதான் யூஸ் பண்ணாலும் இல்ல, வேர்ல்டு வார் 1 கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பவே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதர் அலைட் கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தெர்மைட் யூஸ் பண்றது ஏதாவது அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது லா இருக்கா, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எதாவது இருக்கா? நத்திங் லைக் தட். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, சிவில் பீப்புள் மேலே சிவிலியன் பாப்புலேஷன் மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்டன் கன்வெக்ஷனல் வெப்பன்ஸ் ஆர் தேர். தட்ஸ் ஆல். இது அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒழிய, பட் இட் கேன் பி யூஸ்ட் இன் வார். தட் இஸ் கிவன். ஸோ protocol 3 of the convention on certain conventional weapons actually limits its use only on military targets. சிவிலியன் டார்கெட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, see the next article. The next article is about Nobel Prize given for economics this year. And what does the article talk about here is, these people who have got this Nobel Prize for economics, what they did is they have analyzed why some countries are poor and some countries are rich. What is the reason for that? And the main reason that they have told here is institutions. ஒரு கண்ட்ரியில் என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைன்றதை பொறுத்து நடக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன்றது இவங்க சொல்றதுக்கு மீனிங் என்னன்னா, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதில் இன்ஸ்டிடியூஷன் இவங்க சொல்றது ஆக்சுவலாக வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக சொல்றாங்க. எங்கே வந்து டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கு, எங்கே வந்துட்டு பாலிசி மேக்கிங் நல்லா இருக்கு, அதை பொறுத்து அந்த கண்ட்ரிஸ் வந்து ப்ராஸ்பராக இருக்குதா இல்லையான்றது முடிவாகும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து காலனைசேஷன் வந்து சில கண்ட்ரிஸை போராக்குச்சு, காலனைசேஷன் வந்து பாவர்ட்டியை உருவாக்குனதுக்கான காரணம் என்ன, அந்த அளவுக்கு வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை தே ஹவ் காட் Nobel Prize. We'll see what that article talks about. The Royal Swedish Academy of Sciences on Monday they awarded Sveriges Riksbank Prize. In the prize, try to remember this name. And this is for economic sciences. And it's also simply the Nobel Prize. That's it. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க, டேரன், சைமன் அண்ட் ஜேம்ஸ் ஏ ராபின்சன். தட்ஸ் இட். அண்ட் வாட் தே ஹவ் ஸ்டடிட், ஸ்டடீஸ் ஆஃப் ஹவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஹவு தே எஃபெக்ட் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் அ கண்ட்ரி. And they understand the differences in property between nations. ஒரு நேஷன் ஏன் ரிச்சா இருக்கு, ஒரு நேஷன் ஏன் புவரா இருக்குன்றது ரீசன். And they are saying the reasons for this. There are many reasons like biology, geographical location, climatic condition, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி earlier it was believed. But now they say something else. And we'll say what is it before that? They say the richest 20% of world's countries are now around 30 times richer than the poorest 20% countries. Poorest 20% countries எவ்வளோ பணம் இருக்கோ அதை விட அந்த டாப் 20 countries வந்து 30 times more richer இருக்கலாம். How highly rich. And but at the same time, income gap between the richest and the poorest countries is persistent. இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. Poor countries, rich countries கூட அந்த பீப்புள் income gapும் it's very high. Although the poorest countries have become richer comparatively in the last 40 to 50 years, இந்த poorer countries கொஞ்சம் ரிச்சர் ஆயிருக்காங்க. ஆனால் இன்கம் கேப்ன்றது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And their study has shown the importance of institutions. ஒரு country ரிச் ஆகிறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. And they refer to some set of rules to show this. Now societies with a poor rule of law, கரெக்டான லா மேக்கிங் இல்லை, ரூல் ஆஃப் லா கிடையாது, யார் வேணாலும் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் தண்டிக்கலாம், இஷ்டத்துக்கு வந்துட்டு
யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு புவராக இருக்குது. ரூல் ஆஃப் லா இருக்கிற கண்ட்ரிஸ் ப்ராஸ்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தேட் கண்ட்ரிஸ் தட் எக்ஸ்ப்ளாய்ட் த பாப்புலேஷன் டு நாட் ஜெனரேட் க்ரோத். ரூல் ஆஃப் லா இருக்கிற கண்ட்ரிஸ் ப்ராஸ்பராக இருக்குது, ஆனால் பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்துட்டு ரிச்சாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தே ஹவ் செட் இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படி 2 டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் extractive institution, 2 type of institutions. So what is this inclusive institution framework is the existence of democracy, law and order, protection of property rights, etc. So the people வந்துட்டு கவர்மெண்ட்டோட இன்டெகிரேட் ஆயிருக்காங்க. ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கவர்மெண்ட் நினைச்சா அதை எடுத்துக்கலாம் முடியாது. அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும். ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணப்படும். டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரிஸை இன்க்ளூசிவ்னு சொல்றாங்க. அதே எக்ஸ்ட்ராக்டிவ் அப்படின்னு என்னது, மக்களை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, புளிஞ்சு எடுக்கிறது. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, the lack of rule of law, power with some people, for example like autocracy or dictatorship, இந்த மாதிரிலாம் இருக்கிற இடங்கள்ல கண்ட்ரிஸ் வந்து புவர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. And these two opposite types of institution frameworks lead to very different incentives for people. ஸோ ஒன்றும் என்னென்ன பண்ணுவோம், பீப்புளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பீப்புளை ரிச்சாக வச்சுக்கும். செகண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பீப்புளை புவராக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Now, if people are assured that their property will not be taken away, their incomes and profits will be protected for generations, they will concentrate on more growth and property. Second one, in the absence of inclusive institution framework, the incentives collapse அண்டர் மைனிங் லாங்கர் டேர்ம் ப்ராஸ்பரிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பணம் சம்பாரிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கைக்கு வந்துருச்சுன்னா, உங்களை அந்த ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் நினைச்சாலும் யாரும் நினைச்சு எடுத்துக்கலாம் முடியாது. உங்களோட எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் அந்த பல ஜெனரேஷன்ஸ் வந்து அந்த சொத்து வந்து பாதுகாக்கப்படும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்களான்னா, மேலே சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணுன்ற ஆசையில் நிறைய உழைக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது மூலியமா என்ன ஆகுமா, அந்த மொத்த சொசைட்டி பீப்புள் வந்து க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். நான் உழைச்சி ஒரு பொருள் சம்பாரிச்சா அது என்கிட்ட பத்திரமா இருக்கும், யாரும் திருடிட்டு போயிட மாட்டாங்க, யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, நம்பிக்கை இருந்தால் தான் people will run towards prosperity, it seems. That makes that country richer அப்படின்னு இவங்களோட ஸ்டடி வந்து சொல்லியிருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு காசாலிட்டி ஃப்ளோஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் நாட் த அதர் வே அரவுண்ட். அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா இருந்தால் ப்ராஸ்பரிட்டி இருக்கும், அதுதான் கரெக்டே ஒழிய ப்ராஸ்பராக இருக்க கண்ட்ரியில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்றத இவங்க வந்து சில பாயிண்ட்ஸ் கூட ப்ரூவ் பண்ணுறாங்க. ரிச் கண்ட்ரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புவர் கண்ட்ரிஸ் இன் மெனி வேஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இந்த இவங்களோட ஸ்டடி சொல்லுது. நவ் தே சே தட் இந்த கொலோனியல் ஆரிஜின்ஸும் ஒரு காரணம். அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் காரணம் இல்லை, கொலோனியல் ஆரிஜின்ஸ் இருக்க கண்ட்ரி எல்லாமே கொஞ்சம் புவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்துட்டு அண்ட் எம்பெரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா the American Economic Review in 2001. Try to note down such reports. You can very well use in your any mains answer where it shows that why countries are rich, why countries are poor. அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஒரு ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் மட்டும் காரணம் இல்லை, காலனைஸ் பண்ணப்பட்ட கண்ட்ரிஸ்லாம் புவராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் டீட்டெயிலாக உள்ளார கொண்டுட்டு வராங்க. Now, here differences in prosperity in the political and economic system that colonials introduced. இந்த காலனைஸ் பண்ண இந்த யூரோப்பியன் பீப்புள் வந்து உள்ளார என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்களோ, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அவங்க என்னத்தை உள்ளார பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டத்தை உள்ளார இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்களோ, தட் இஸ் காசிங் பாவர்ட்டி டு த கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Now, why these colonizers came and colonized? To exploit the indigenous population and extract the natural resources. அங்கே இருக்கிற பீப்புளை வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸில் தூக்கிட்டு போகிறதுக்காக தான் காலனைஸே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நாடு எப்படி ப்ராஸ்பராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சில காலனைஸ் என்ன பண்ணாங்கன்னா, பில்ட் இன்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஃபார் த லாங் டேர்ம் பெனிஃபிட் ஆஃப் யூரோப்பியன் செட்டிலர்ஸ். ஸோ அப்போ காலனைஸ் பண்ணது 2 விதமாக நடந்திருக்கு. சில இடங்களில் வர்றாங்க, மக்களை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. சில காலனைசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குறாங்க. எப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட்டு, அங்கே வந்து கவுன்சில், இந்த மாதிரி டெமோக்ரஸி, ஓட்டிங் சிஸ்டம் எல்லாம் உருவாக்குறாங்க. ஆனால் எதுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க, அவங்க வந்து நினைச்சாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு யூரோப்பியன் செட்டில்ஸ் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், நம்மளே தான் இந்த நாட்டை ஆள போகிறோம், அதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லி உருவாக்குனாங்க. 2 விதமாக வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து இதை வச்சு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். தே கிரியேட்டட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க்ஸை உருவாக்குறாங்க, டாக்ஸ் சிஸ்டம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் எதனால, பல வருஷங்கள் நம்ம தான் ஆள போகிற இந்த நாடுன்ற நம்பிக்கை இருந்ததுனால அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ மிட் 18th century இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இஸ் வாட் இஸ் நவ் இந்தியா வாஸ் ஹையர் தேன் US. மிட் 18th century இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில்
அந்த டைமில் யூஎஸில் இருந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட இந்தியாவில் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அவ்வளோ ரிச்சான கண்ட்ரி தான் பின்னாடி காலனைசேஷனால புவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் சில காலனைசர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கணும், சில பேர் உருவாக்கலன்னா 2 விதம். எப்போ வந்துட்டு இவங்க வந்து என்ன எப்போ வந்துட்டு இந்த காலனைசர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பீப்புள் கொண்டுருவாங்க, இல்லை அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களால ஜெயிக்கவே முடியாது, அந்த இடத்த போய் நம்மளால ஆட முடியாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கல. எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ உருவாக்கல, போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. எப்போ வந்துட்டு அவங்களை என்னால் ஜெயிச்சு ஆள முடியுன்ற நம்பிக்கை வந்துச்சோ, நான் தானே இங்கேருந்து ஆள போகிறேன், அப்போ எனக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கிறேன்னு சொல்லி உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பீப்புள் மட்டும் இல்லை, அங்கே மலேரியா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது நோய்வாய் இருக்குது, பிரச்சனை இருக்குது, யூரோப்பியன் பீப்புள் அங்கே செட்டில் ஆக முடியாதுன்ற நம்பிக்கை இருந்த இடத்துல பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கல. எங்கெல்லாம் நான் செட்டில் பண்ணி நான் இருக்கலாம்னு நினைச்சாங்களோ எனக்கான இன்ஸ்டிடியூஷன் வேணும்னு சொல்லி யூரோப்பியன் செட்டிலர்ஸ் உருவாக்குனாங்க. எக்ஸாம்பிள் இந்தியா சொல்லலாம், சவுத் ஆப்பிரிக்காவை சொல்லலாம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகே, இதை இன்னொரு புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அசிமோக்லு அண்ட் ராபின்சன் இவங்க 2 பேரும் இன்னொரு புக் எழுதியிருக்கிறாங்க, ஒய் நேஷன்ஸ் ஃபெயில். ஸோ ட்ரை டு ரிமெம்பர் திஸ் புக், டேக் அ நோட் ஆஃப் திஸ். த ஆரிஜின்ஸ் ஆஃப் பவர், ப்ராஸ்பரிட்டி அண்ட் பாவர்ட்டி. இதை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுப்ரமணியம். இவர் தான் லேட்டர் வந்து இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக கூட மாறினார். ஸோ ஹி ரோட் அன் ஆர்டிகல் இன் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் வேர் ஹி ஆர்கியூட் தட் நெய்தர் இந்தியா நார் சைனா ஃபிட்ஸ் திஸ் நரேட்டிவ். இந்தியாவையும் சைனாவையும் வந்துட்டு இந்த காலனைசேஷனால வந்துட்டு பாவர்ட்டி ஆச்சு, இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாறினதுனால தான் பாவர்ட்டி ஆச்சுன்னு ஒத்துக்கவே முடியாது, ரெண்டு வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, China had grown quite rich despite not having any inclusive institutions. Inclusive institution என்ன democracy, people involve ஆகணும், அவ்வளோதான். ஆனால் அதே டைம் India has barely grown notwithstanding all its inclusive institutions. அதாவது இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி க்ரோன்னு சொல்ல முடியாது. சைனா இவ்வளோ நாள் க்ரோ ஆயிடுச்சே, இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று கிடையாது, கிட்டத்தட்ட டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தானே இருக்குது. இந்தியா எல்லா இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, எல்லாரும் ஓட் போடலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது, யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம், எல்லா இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் க்ரோ ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் மட்டுமே ஒரு காரணம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நான் இஃப் யூ லுக் அட் த டேட்டா கலெக்டட் பை இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீடம் ஹவுஸ், வீடம், இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணது என்ன சொல்கிறாங்கன்னா, institutions everywhere are getting weaker and weaker. People are losing trust on democracy. People போய் நிறைய பேசிட்டு வந்து பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, டெமோக்ரஸி வேண்டாம், நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன் கம்மிங் டைம்ஸ் லேட்டர் லைஃப் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உலகம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் சம்மரி என்னது, சில நாளுக்கு ரிச்சாக இருக்குது, சில நாளுக்கு புவராக இருக்குது. காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூசிவாக இருந்தால் ரிச்சாக இருக்கும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டிவாக இருந்தால் புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அரவிந்த் சுப்ரமணியம் எக்ஸ்பிளைன் பண்ணது, அசிமோக்ல எழுதின புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை ஒத்துக்க முடியாது. சைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூசிவாக இல்லை, ஆனால் க்ரோ ஆகிருக்கு, இந்தியாவிட்ட இன்க்ளூசிவாக இருக்குது ஆனால் க்ரோ ஆகலை, ஆனால் இது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, மற்ற காரணங்கள் நிறைய சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ பியூர் மெயின்ஸ் கண்டென்ட். நான் நெக்ஸ்ட் ஒன், ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்கோட கம்பெனி, தே ஹேவ் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரிட்டர்ன் வரும்போது ரோபோட்டிக் ஆர்ம் வச்சு அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனால, ரீயூசபிலிட்டி ஆஃப் ராக்கெட்ஸை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. தட்ஸ் ஆல். இதை பற்றி இந்த ஆர்டிக்கலில் வேற ஒன்றும் பெருசாக இல்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.